வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தக்காளி பிரியாணி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: இது 2.5 கப் பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், நெய், எண்ணெய், பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, இது 3 பெரிய சைஸ் தக்காளி, 3 காஞ்ச மிளகாய், கிராம்பு 2, ஏலக்காய் 2, அதோட உள்பக்கம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ செய்முறை பார்த்துடலாம். நான் 3 பெங்களூர் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அது கிடைக்கலன்னா ரெகுலர் சைஸ் தக்காளி 6 எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது குக்கருக்கு போகலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வெங்காயம், இது கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்தது தக்காளி இழுத்து ஊற்றிடலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் இப்போதைக்கு, அப்புறம் தேவையான ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆக்சுவலாக பத்தல, அதனால் இன்னொரு ஸ்பூன் கூட போட போகிறேன். இதில் காஞ்ச மிளகாவோட காரம் தான். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொதிச்சு வருது. இதில் ரைஸ் ஆட் பண்ணிவிடுவோம். இது 2.5 கப் வாஷ் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸ். இதுக்கு மேலே புதினா, இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம பொதுவாக டபுள் அமௌண்ட் தண்ணி ஊற்றுவோம். இதில் நிறைய தக்காளி இருக்கிறதுனால நான் 3 கப் தான் தண்ணி ஊற்ற போகிறேன். இது 2 கப், அப்புறம் இன்னொரு கப் ஊற்றுவேன், இன்னொரு கப், ஸோ 3 கப். இப்போ இது உதிரியாக வரணும்னா ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. குக்கர் மூடியை போட்டுருங்க, மூடிடுங்க. ஆனால் விசில் போடாதீங்க. இதில் நல்லா புஷ்ஷுன்னு வரும். அப்போ கடைசியாக விசில் போட்டு 7 மினிட்ஸ் வைக்கணும். அதுக்கு முன்னாடியே விசில் வந்துருச்சுன்னா ஒரே விசில் அணைச்சிடலாம். ஸோ இப்போ பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ புஷ்ஷுன்னு வருது பார்த்தீங்களா, புகை வருது. ஸோ இப்போ விசில் போட்டு 7 மினிட்ஸ் கணக்கு. அந்த 7 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு விசில் வந்துருச்சுன்னா அணைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா 7 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு அணைச்சிருங்க. அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். ஓகே, 5 மினிட்ஸ்லேயே விசில் வந்துருச்சு, அணைச்சிட்டேன். இது ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணிட்டேன். பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் டேஸ்டியாக இருக்குது அண்ட் ஈஸி கூட. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது ரைத்தாவோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு அருமையான தக்காளி பிரியாணி ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.